Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பிசிபெலாபாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 விதமான பருப்பு சேர்த்திருக்கிறேன். தவரம் பருப்பு, மைசூர் பருப்பு, பாசி பருப்பு. இது 3 பருப்பு சேர்த்திருக்கிறேன். இன்னைக்கு 1 கிளாஸ் அரிசி, 3/4 கிளாஸ் பருப்பு. இது பிசிபெலாபாத் பவுடர் கடையில் கிடைக்கும் ரெடிமேட். இப்போ காய் வந்து ஒரு 7-8 பீஸ் பீன்ஸ் எடுத்துருக்குறேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன், ஒரு கேரட், 1/4 கப்பு பட்டாணி, ஒரு நூக்கல், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். இப்போ 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு முந்திரி, வரமிளகா 4, வேர்க்கடலை 1/2 கப்பு. இது மீடியம் சைஸ் 2 தக்காளி, 1/2 கப்பு வேர்க்கடலை. இப்போ அரிசி பருப்பு நம்ம கழுவியாச்சு, காய் சேர்த்துக்கலாம். அரை கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு நல்லா தாராளமாக அது வேகும். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 3-4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வரமிளகாவும் சேர்த்து நான் 5 தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் தேவைன்னா இன்னொரு 4-5 சேர்த்துக்கோங்க கூட. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிசிபெலாபாத் பவுடர் நம்மளுக்கு 1-2 எவ்வளோ வேணுமோ, நம்ம எவ்வளோ செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 சேர்த்துருக்குறேன். புளி வந்து கரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இது கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம். தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். நம்ம காற்று இறங்கிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து, சாதம்லாம் நல்லா கொழிஞ்சு நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு காயும் சேர்த்து ரொம்ப மையாட்டம் ஆகிடக்கூடாது. இப்போ இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம சாதம் எடுத்து இந்த மசாலையில் சேர்க்கும்போது நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும். அப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் கீ சேர்த்துருக்குறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நம்மளுக்கு நல்ல மனம் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கீ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிசிபெலாபாத் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நல்ல காம்பினேஷன் காரா பூந்தி. நம்ம இதில் காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம பசங்களுக்கு கூட சமைச்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.